அன்பார்ந்த வானம் வலைவழியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஈரானுடைய அதிபர் ரைசி அவர்களின் அகால மரணம், எதிர்பாராத விபத்து, அவருடைய அகால மரணத்தின் துக்கம் இஸ்லாமிய மக்களுக்கும் ஈரான் மக்களுக்கும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் நமக்கு சந்தேகமில்லை. அவருடைய மறைவு பெரும் ஈரான் தேசத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய மாபெரும் லட்சியம், கனவுகள் இன்று பின்னடைவுக்கு சென்றிருக்கிறது என்று தான் நாம் கூற வேண்டும். அவருடைய லட்சியங்களிலே பல உண்டு. குறிப்பாக அணு ஆயுதம் தயாரிக்கப்பட வேண்டும். அது மத்திய கிழக்கு ஆசியா நாடுகளிலெல்லாம் தன் ஆயுத பலத்தை விரிவுபடுத்தி அங்கே இஸ்லாமிய நாடுகள் மேற்கத்திய நாடுகளில் இருந்து விலகி வந்து இஸ்லாமிய நாடுகளின் ஒற்றுமையை உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஒற்றுமையின் மூலியமாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவித்து உலக நாடுகளின் ஆதரவு பெற்று பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை நிர்ணயத்தை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய லட்சிய கனவாகவே இருந்தது. என்று அது பின்னடைவுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இஸ்ரேல் தேசம் உருவான பின்பு பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் படுகின்ற துன்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் நிச்சயமாக கனவு கண்டார். அது இன்று தொய்வு நிலைக்கு சென்றிருக்கிறது என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய மரணம் விபத்தின் காரணமாக ஏற்பட்டதா, சதி வேலையின் காரணமாக ஏற்பட்டதா என்ற ஊடகங்களின் வாயிலாக நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் சதியா என்ற ஒரு கண்ணோட்டத்திலே ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா மீது ஒரு கண்ணோட்டம் போய்கொண்டிருக்கிறது. அவர் சென்று வந்த திரும்பிய தேசம் அவர்கள் மீது ஒரு சந்தேக பார்வை எழுப்பப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர் ஓட்டுநர்கள் மீது ஒரு சந்தேக கண்ணோட்டம் ஏற்பட்டிருக்கிறது. சீனாவிடம் வாங்கப்பட்ட உதிரி பாகங்கள் காரணமாக இருக்குமா எனும் ஒரு கண்ணோட்டம் இருக்கின்றது. ஈரானுக்கு போடப்பட்ட பொருளாதார தடை, அதனால் புதிய ரக வாகனங்கள், ஹெலிகாப்டர்கள், விமானங்கள் வாங்க முடியாத காரணத்தினால் பழைய ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தும் போது அதற்கு தேவையான உதிரி பாகங்கள் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் இருக்குமா, அல்லது பழைய 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்ட ஹெலிகாப்டரை பயன்படுத்தியதுதான் காரணமாக இருக்குமா என்றெல்லாம் பல்வேறு கோணத்திலையும் சந்தேக கண்ணோடு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டிலே இவர் இறந்தால் அடுத்த அவர் இடத்திற்கு வரக்கூடிய ஒரு நபரை குறிப்பிட்டும் அவரையும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு ஊடகங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறது. இது முதல் அறிக்கை ஈரான் தேசம் தற்போது கொடுத்திருந்தாலும் அதில் புகைமூட்டத்தின் காரணமாக, மேகமூட்டத்தின் காரணமாக திசை அறிமுடியாமல் பள்ளத்தாக்கிலே வீழ்ந்து விபத்து ஏற்பட்டு மரணமானார் என்பதை
மட்டும் குறிப்பிட்டு விட்டுவிட்டார்கள். இது முதற்கட்ட விசாரணை தான், அவர்கள் தரப்பில் விசாரிக்கப்பட்டவரை. ஆனால் விசாரணைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த விசாரணை எப்போது முடியும் என்று தெரியாது. முடிகின்ற போது ஒரு முழுமையான ஆய்வு அறிக்கை என்ன காரணம் என்பது தெரிய வரும். மேற்குறிப்பிட்ட நாடுகள் மீதும் நபர்கள் மீதும் ஊடகங்களில் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டதே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட அதை பல்வேறு காரணங்களின் காரணமாகவும் மக்கள் நலனின் கருதி, தேசத்தின் நலன் கருதி ஒரு யுத்தம் வந்துவிடக்கூடாது என்பத காரணத்தினால் அந்த உண்மைகள் அவ்வாறே இருந்தாலும் இஸ்ரேல் மீது, அமெரிக்கா மீது போன்ற பல்வேறு ஊடகங்கள் தெரிவிப்போல் ஒரு சதிவேலையான உண்மையாக இருந்தால் கூட அதை நிச்சயமாக வெளியிட முடியாது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆக மொத்தத்தில் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும், அது விபத்தாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும், அது ஈரான் தேசத்திற்கு மாபெரும் இழப்பு. அதனுடைய எட்டி பிடிக்க நினைத்த சிகரங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. 50 நாட்களுக்குள் அங்கே தேர்தல் நடத்தப்பட்டு அவருடைய இடத்திற்கு யார் வருவார்கள் என்பது தெரியாது. வரக்கூடிய நபர் இவரை விட வேகமாகவும் உத்வேகமாகவும் செயல்பட்டால் ஈரானுடைய அனைத்து முன்னேற்றமும் ரைசி அவர்களை விட சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. திறமை குறைந்தால் ஈரானுடைய பின்னடைவு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின் சென்றுவிடும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாகத்தான் எனக்கு தெரிகிறது என்பதை கூறிக்கொண்டு உங்களுக்கு நன்றி தெரிவித்து தொடங்குகிறேன்.